வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சிவனாண்டி எதேச்சியா அவரோட நண்பனை பாக்குறதுக்காக சென்னைக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அவரு நண்பனை சந்திச்சுட்டு பேசுறாரு. அதே ஆபீஸ்ல வந்துட்டு நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரோட போட்டோ இருக்கு அந்த ஆபீஸ்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பார்ட்னர்ஷிப்காக சேர்ந்திருக்காரு அவரோட கம்பெனி விஷயமா. சோ அப்பா எடுத்த போட்டோஸ் வந்துட்டு ஹால்ல மாட்டிக்கிட்டே இருக்கு. சிவனாண்டி வந்து நண்பனை பார்த்துட்டு திரும்பும் பொழுது சிவனாண்டியோட கையில இருக்கிற போனு கீழே டப்புன்னு விழுகுது. சிவனாண்டி அந்த போனை எடுத்துட்டு நிமிரும் பொழுதுதான் செவத்துல இருக்கிற கார்த்தியோட போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்பதான் சிவனாண்டி அங்க உள்ள நண்பன் கிட்ட, நண்பா, யார் இவரு, கோட் சூட் போட்டுட்டு இருக்காரே. அப்ப அவரு கேக்குறாரு, சார் இவரு தெரியாதா, இவருதான் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட எம்டி சார். சார பார்க்கதான் நார்மலா இருக்காரு, கிட்டத்தட்ட 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி தெரியுமா. இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே கியூ கட்டி நிக்கணும். இவர் மட்டும் ஒரு சைன் போட்டு கொடுத்துட்டாரு, நம்மளோட மொத்த லைஃபுமே செட்டில்டு தான். அவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா. இப்போதைக்கு அவரோட கம்பெனிய வந்துட்டு இவரு ஒன்னும் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியல. அது கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, இப்ப இவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா, இப்ப இவர் இங்கதான் இருக்காரா. அப்ப அவரு சொல்றாரு, சார் இப்ப இவர் இங்க இல்ல சார், இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அவரோட தாத்தா ராஜ சேதுபதியா, ஏதோ கொஞ்ச நாள் மட்டும் அங்க போய் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காராம். இப்போதைக்கு இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா அபிராமியும் அப்ப அருணாச்சலம் அப்புறம் 2 அண்ணன்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். ஆனா அவங்கள விட திறமையானவர் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்தி தான். இவர் தான் ரொம்ப திறமையா கம்பெனி எல்லாம் ரொம்ப அருமையா பாத்துப்பாரு. இவர் மாதிரி யாரையுமே கம்பெனி நடத்த முடியாது. ஏதோ சின்ன மைண்ட் அப்செட்னால அவங்க தாத்தா வீட்டுல போய் தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. உண்மையாவே இந்த போட்டோல இருக்கிறவர் தானா அப்படின்னு கேட்டதோட அந்த நண்பன் சொல்றாரு, என்ன நண்பா, நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறியா, அந்த பையன்தான் இவன். இது கேட்டதோட சிவனாண்டியும், நண்பா, இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி நேரா ஊருக்கு கிளம்புறாரு. சிவனாண்டி நேரா ஊருக்கு போனதோட சந்திரா கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா ராஜா டிரைவர் அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய பணக்காரன், அதுவும் ராஜ சேதுபதியோட பேரன் தான் சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருந்திருக்கான். இந்த விஷயத்த மட்டும் இப்ப சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா அந்த சாமுண்டீஸ்வரியே ராஜாவை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா அப்படின்னு அந்த சிவனாண்டி ரொம்ப சந்தோஷமா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி சந்திரா கிட்ட, சந்திரா உன்னை இப்ப உடனே பார்த்தாகணும், வா சந்திரா. சந்திரா கேக்குறாங்க, என்னங்க எப்படிங்க இந்த நேரத்துல வர முடியும், அக்கா கண்டிப்பா சந்தேகப்படுவா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கையில இருக்கு, நீ வந்தியன்னா அந்த விஷயத்த சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சந்திரா. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, சரிங்க நீங்க சொல்றதுனால நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா வந்துட்டு சிவனாண்டிய பாக்குறதுக்காக வெளியில வராங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா ஷாக் ஆகுறாங்க. இவ எதுக்கு இந்த நேரத்துல இருக்கறா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்துட்டு, சந்திரா எங்கேயும் வெளியில போறியா, எங்கம்மா போற. சந்திரா கேக்குறாங்க, இல்லக்கா நான் எங்கேயும் போகலக்கா, நீ வெளியில நிக்கிறியன்னு வந்து பார்த்தேன். உடனே சாமுண்டீஸ்வரியும், சரி சந்திரா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்ட்டு மறுபடி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கொஞ்ச நேரம் வெளியில நின்னுட்டு உள்ளார போயிடுறாங்க. அதே நேரம் சந்திரா சாமுண்டீஸ்வரி போனதோட மறுபடி சந்திரா வந்து சிவனாண்டியை பாக்குறதுக்காக வெளியில கிளம்புறாங்க. 2 பேரும் போயிட்டு சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்ததோட ஹக் பண்றாரு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, உங்களோட இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இத்தனை நாளா நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அது இப்ப நடக்க போகுது. அந்த சாமுண்டீஸ்வரிக்கே சரியான ஆப்பு வச்சிருக்கான் ஒருத்தன். அப்ப சந்திரன் கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இத்தனை நாளும் அந்த ராஜ சேதுபதியோட பேரை யாருன்னு தெரியாம நம்ம எவ்வளவு குழப்பத்துல இருந்தோம். அன்னைக்கு கோயில் திருவிழாவுக்கு வந்தான் பாரு ஒரு காமெடி பீஸ், அவன் ஒன்னும் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி கிடையாது. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, அவன் இல்லைன்னா அப்புறம் யாருங்க. சிவனாண்டி சொல்றாரு, இத்தனை நாளும் உன் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்னங்க இவ்வளவு பெரிய ஷாக்கான விஷயத்த சொல்றீங்க, அவனா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, இத்தனை நாளும் நம்ம
நம்மள ஈஸியா அவன் ஏமாத்திருக்கான். நம்மளும் அவனை சாதாரணமா எடை போட்டுட்டோம். ஆனா கொஞ்ச நாளா அவன் பண்ண பிஹேவியர், அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சோம்ல. அதே மாதிரிதான் சந்திரா, அவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளு. சென்னையில அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனியா, அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதோட அவனுக்கு சொத்து கிட்டத்தட்ட 5000 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட சொத்து கணக்கு போட்டா அதுல கால்வாசி கூட வராது. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னங்க இவ்வளவு பெரிய ஆளா அவன்? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, இவ்வளவு பெரிய ஆளுதான் அவன். அவன் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல போயிட்டு வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக தெரியுமா? இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக. சந்திரா, விடக்கூடாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு சாமுண்டீஸ்வரி கூட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் நம்மளால சாமுண்டீஸ்வரிய எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த டிரைவர் ராஜா, அதாவது அந்த கோடீஸ்வரன் கார்த்திய அந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது துரத்தியே ஆகணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இது ரொம்ப சுலபமான விஷயம். அக்காக்காரி கிட்ட போயிட்டு இவன் தான் ராஜ சேதுபதியோட பெயரை அப்படின்னு சொன்னா அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறா. அவளுக்கு அவ பொண்ணோட லைஃப் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. அவளுக்கு முக்கியம் அவளோட கௌரவம் தன்மானம் மட்டும்தான். இவன் மட்டும் அந்த ராஜ சேதுபதியோட பேரை அப்படிங்கிறது மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த செகண்டே இந்த டிரைவர் ராஜா, அதாவது கோடீஸ்வரன் கார்த்தி அந்த வீட்லயே இருக்க மாட்டான். அடுத்த செகண்டே அக்கா அவனை துரத்தி அடிச்சிருவா. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, எப்ப நம்மளோட பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இதையெல்லாம் ரொம்ப நேரம் தாழ்த்தக்கூடாது. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜ சேதுபதியோட பேரனை ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளால சாமுண்டீஸ்வரிய பழி வாங்க முடியாதுல்ல. அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் அக்கா கிட்ட சொல்ல முடியுமோ அதே அளவுக்கு சீக்கிரம் சொல்லணும். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, நீ சொல்லிட்டே எனக்கு விஷயத்த சொல்லு. ஆனா ஒண்ணு, அந்த சாமுண்டீஸ்வரி மட்டும் அந்த கோடீஸ்வரன் கார்த்தி கூட சேர்ந்துட்டா அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு தவம் கடந்தம் பாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிரும். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன். இந்த குடும்பத்தையே நம்ம பழி வாங்குறதுக்கு அந்த கோடீஸ்வரன் கார்த்தி தடையா இருக்கான், அவனையும் இந்த இடத்த விட்டு துரத்திடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சிவனாண்டி கிட்ட சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்காங்க. மறுநாள் காலை சந்திரா எதேச்சியா கார்த்திய பாக்குறாங்க. டேய், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், ஆனா இங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் எப்படி வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க, உனக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வீட்டுல வந்துட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நோட்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி ஒவ்வொரு கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரிக்கு சின்ன சந்தேகம், என்ன இது இது சரியா வந்துட்டு நோட் ஆகலையே அப்படின்ட்டு. அப்பதான் கார்த்திய கூப்பிடுறாங்க, ராஜா மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப கார்த்தி அங்க வராரு. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா எதுக்குக்கா டிரைவரை கூப்பிடுற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இவரு டிரைவர் கிடையாது, நம்ம வீட்டோட மாப்பிள்ள, நீ மாப்பிள்ளன்னு தான் சொல்லணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னமோ தெரியல, நீ இவனை எத்தனை தடவை மாப்பிள்ளன்னு சொன்னாலும் என்னால இவனை என்னமோ மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கவே முடியலக்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கூடிய சீக்கிரம் இவனை மாப்பிள்ளைன்னு சொல்லி பழகுறதுக்கு வழிய பாரு. ரேவதியோட ஹஸ்பண்ட், இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இது கேட்டதோட சந்திராவும், சரிக்கா நான் முயற்சி பண்றேன், இப்ப எதுக்கு நீ ராஜாவை கூப்பிட்ட? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த கணக்கு இருக்குல்ல அதை பாக்குறதுக்காக. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அவருக்கு என்ன தெரிய போகுது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம கார்த்தியை கூப்பிடுறாங்க, ராஜா அப்படின்னு. அப்ப ராஜா வராரு. சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, ராஜா இதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்கு, இது என்னன்னு கொஞ்சம் தெளிவு பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த நோட்டை பார்த்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட இது இந்த கணக்கு அப்படிங்கறத டேலி பண்ணி கொடுக்குறாரு. இத பார்த்ததோட சந்திரா சொல்றாங்க, அக்கா பையனை பார்த்தா ஒன்னும் படிக்காத ஒரு மாதிரி இருக்காரு, சாதாரண டிரைவரா வந்து சேர்ந்தாரு, ஆனா ஆளுக்கும் செய்யற செயலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உனக்கு சந்தேகம் இல்லையாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன சந்திரா எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா சந்தேகப்படுற மாதிரி இருக்காரு, அதனாலதான் சொன்னேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ராஜா பார்த்து, மாப்பிள்ள நீங்க அப்படி என்ன மாப்பிள்ள படிச்சிருக்கீங்க? அப்ப கார்த்திக்கு செம்ம ஷாக்கு, ஆஹா என்னடா இது ரொம்ப பெரிய டெஸ்ட் கேக்குறாங்களே,
சந்திரா கேக்குறாங்க, என்ன ராஜா மாப்பிள்ள அப்படியே அமைதியா இருக்கீங்க? என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய படிப்பு மாதிரி படிச்சுக்கிட்டு ஏதோ டிரைவரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கார்த்தி எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. கார்த்தி அப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்ததோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, என்னப்பா ராஜா அப்படி அக்கா என்ன ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டா எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ராஜா, நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு. இது வரைக்கும் நான் உன்கிட்ட நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கறத பத்தி நான் கேட்டதே கிடையாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், அத பத்தி இப்ப சொல்ல முடியாது. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, ஏன் சொல்ல முடியாது? அப்படி நீ என்ன படிப்பு தான் படிச்சிருக்க? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அத பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்டு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா ராஜா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்பதான் சந்திரா சொல்றாங்க, எப்படிக்கா அவன் சொல்லுவான்? அமெரிக்காவுல போயிட்டு ஃபுல்லா எல்லாமே படிச்சுட்டு வந்தவனுக்கு எப்படி வந்துட்டு எதுவும் தெரியாம இருக்கும்? இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி சந்திராவை பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா வளர்ற? அமெரிக்காவுல போய் படிச்சாரா? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாதவரு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அமெரிக்காவுல படிச்சிருக்காரு தெரியுமா? இது கேட்டதோட கார்த்தி சந்திராவை பார்க்க சந்திரா கேக்குறாங்க, என்னப்பா, உன் முழு விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா, உனக்கு ராஜாவை பிடிக்காது அப்படின்னு தெரியும், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் எப்ப பார்த்தாலும் அவர் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காரு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா, நான் எதுவும் சொன்னா மட்டும் இவர் மேல பழி போடுறேன்னு சொல்றியே, இவரு யாரு எவரு அப்படின்னு தெரியாம நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. நாளை பின்ன இவரால உன் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு நீ என்ன சொல்ற? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா மாப்பிள்ள மேல நம்பிக்கை இருக்கு, நீ தேவையில்லாம பேசாத சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவனை பத்தின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நீ நினைக்கிற மாதிரி இவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி இவன். இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா வளரலாம், அதுக்குன்ட்டு இப்படியெல்லாம் வளரக்கூடாது. 5000 கோடி சொத்துக்குள்ளவரு எதுக்கு டிரைவரா வந்து இங்க வேலை பார்க்கணும்? சந்திரா சொல்றாங்க, எதுக்கு வேலை பார்க்கணுமா? அக்கா, அப்பதானே ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம். ரெண்டு குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் வந்திருக்கான் இவன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. சந்திரா சொல்றாங்க, எப்படிக்கா புரியும்? ஏன்னா நான் உண்மை சொன்னா மட்டும் உனக்கு எதுவுமே புரியாது. இங்க பாருக்கா, இத்தனை நாளும் நீ இவனை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஆனா இவன் எப்பேற்பட்ட கேடு தெரியுமா? அவ தாத்தா ராஜ சேதுபதி சொல்லி இந்த வீட்டுக்கு நடிக்க வந்திருக்கான்க்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, தேவையில்லாம ராஜாவை பத்தி இப்படி தப்பா சொல்லாதுப்பா. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, நான் என்ன தப்பா சொல்றேன்? எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் சொல்றேன். அக்கா, இந்த அளவுக்கு நீ அடி முட்டாளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இவன் ராஜ சேதுபதியோட பேரன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு இது மாதிரி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ஊருக்கு வந்துட்டு அவ தாத்தாவை பார்த்து இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நீ எதுவுமே தெரியாம இருந்திருக்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, இங்க பாரு போட்டோஸ் அப்படின்ட்டு கார்த்தியோட போட்டோஸ காமிக்கிறாங்க. ராஜ சேதுபதியோட இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே. இத பார்த்ததோட அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி, மயில் வாகனம் எல்லாரும் வந்துடுறாங்க. மயில் வாகனம் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம கார்த்தியை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, உங்களுக்கு வந்துட்டு கார்த்தியை பிடிக்காது அப்படிங்கிறது நல்லா, ராஜாவை பிடிக்காது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக அவர் மேல நீங்க இப்படி எல்லாம் பழி போடுவீங்களா? இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணும் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. இங்க தேவையில்லாம போட்டோஸை இப்படி இப்படியே எடுத்து அவரை வந்து தப்பா சித்தரிக்கிறீங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, இன்னொரு விஷயம் தெரியுமா? அது உன்னோட இந்த மாப்பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி இந்த கார்த்தி வந்துட்டு ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு அவங்களும் சேர்ந்துதான் உதவி பண்ணியிருக்காங்க.
இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி போதும் சந்திரா, இதோட நிப்பாட்டு. சந்திரா சொல்றாங்க, என்னக்கா நான் உண்மையை சொல்றேன், நீ என்னக்கா இப்படி சொல்ற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்காது அப்படிங்கறது எனக்கு தெரியும் சந்திரா. அதுக்காக இப்படி மோசமான ஒரு பழிய போடுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா உன் தங்கச்சிய பத்தி நீ ஏன் வந்துட்டு சந்தேகப்படுறியா? நான் உனக்கு எப்பவுமே நல்லது தானக்கா செய்வேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நல்லதுதான் சந்திரா செய்வ, ஆனா இந்த விஷயத்துல இன்னமும் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இங்க பாரு சந்திரா, இதோட நிப்பாட்டு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இவங்க இவரு ராஜா அப்படின்னு சொல்றாங்களே, இவங்களை பத்தின உண்மை ஒண்ணு நமக்கு தெரியும், அதை ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள? அப்பதான் நம்ம சந்திரா வந்துட்டு மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க என்ன பத்தி என்ன விஷயம் இருக்கு. அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாரு, உங்களை பத்தின விஷயம் என்ன இல்லைன்னுங்கிறீங்க அப்படின்ட்டு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அப்ப சிவனாண்டியும் சந்திராவும் அந்த போட்டோல இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்துட்டு, என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நம்ம 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்காக இவனுங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்றானுங்க, நம்பாதக்கா. அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா நான் உன் தங்கச்சி, என்னைக்குமே உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதான் அக்காவுக்கு தெரியாம போயிட்டு சிவனாண்டிய பாத்துட்டு வரீங்களே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, இவனுங்க இப்படி அக்காவை நமக்கு எதிராக திருப்பி விட்டுட்டானுங்களே அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது, உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா உன்னை என் சொந்த தங்கச்சி தானே, நீ என் சொந்த தங்கச்சி தானே, இந்த அளவுக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல ராஜா மக்களை வேற தப்பா சொல்றியல்ல, அப்ப சிவனாண்டி கூட சேர்ந்துதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வீட்டுல பாதி ஆபத்து வந்ததுக்கு நீயும் தான் காரணமா சந்திரா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவ பேசுறாங்க. இதை கேட்டதோட சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. இப்படி இவனுங்க நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்களே, இவனுங்களை பத்தின உண்மைகளை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு பிரச்சனை ஆயிட்டே அப்படின்னு சந்திரா ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியை பத்தி எவ்வளவு சொன்னாலுமே சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கார்த்தி மேல நம்பிக்கையா இருக்காங்க. சோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ ப்ரமோல என்ன நடந்துச்சுன்னா, மகேஷை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. மகேஷுக்கு எப்படியும் இன்னும் 2-3 வாரம் ட்ரீட்மெண்ட் நடக்கும் கண்டிப்பா. மகேஷ் வந்துட்டு உண்மையை சொல்ல போறாரா, இல்ல இதையும் பயன்படுத்தி மாயா ஏதாவது பண்ணுவாங்களா? இதுதான் அப்கமிங் எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.